நம்ம ஜோதி விநாயகர் கோவிலில் நீங்கள் வந்து பார்த்த வரைக்கும் எப்படி பூஜைகள்லாம் எப்படி நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முன்ன விட இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா சந்நிதியும் இருக்கு. அதனால வந்து எல்லா சந்நிதியும் இருக்கு. ஒரு எல்லா இப்போ பிரதோஷம் பார்த்தீங்கன்னாலும் நடக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஏகாதசி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா பெருமாள் இருக்கார் வந்து பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை ஏதாவது வந்து பார்க்கணுன்னா முருகர் இருக்கார். அம்பாள் இருக்கவே இருக்கா. அண்ட் கிருத்திகரா ரொம்ப ஃபேமஸ் இங்கே இல்லையா? அமாவாசை பூஜையிலேருந்து எல்லாமே நாங்கள் எல்லா பூஜையிலையும் கலந்துக்கிறோம். ஐ திங்க் நான் மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த என்ன சொல்கிறது, இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சந்நிதியுமே இருக்குது. அதோட முக்கியமாக என்னென்னா நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை எப்பொழுதுமே அது சொல்கிறதோ அது வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் ராமர் சந்நிதி ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப ஆமா எங்கேயுமே இல்ல நம்ம இதுல இங்க இருக்கு ஜோதி விநாயகர். இந்த பக்கம் வந்து என்ன சொல்றது நரசிம்மர் ஹயக்ரீவர் இருக்கிறது அப்படின்றது வந்து அது சொல்றேன் சைவம் வைஷ்ணவம் ரெண்டுமே இருக்கிறது. அதனால ரொம்ப நிறைவா இருக்கு. சந்தோஷம். ஓகே மேம். இப்போ நம்ம வந்து ஜோதி விநாயகர் கோவிலுக்கு நீங்க வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த கோவிலில் வந்து எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த கோவிலில் நீங்கள் அடிக்கடி வர்றதுக்கு காரணம்? இந்த பூஜைகள் வந்து முறையாக நடக்குது, நல்லா இருக்குது, நம்ம நினச்சது நடக்குது, அதே போல் மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஆமாம் சாமி, நல்ல பூஜைலாம் நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தாலே. இந்த கோவிலில் அனைத்து சன்னதிகளும் இருக்குது. இந்த கோவிலில் அனைத்து சன்னதிகளும் நல்ல பூஜை புனஸ்காரம் நல்லா நடக்குது. இங்கே வந்தாலும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருத்திங்கர் அம்மா வந்து இங்கே வழிபடுறவங்க எல்லாருக்குமே வந்து யாக பூஜைகள்லாம் நல்லா நடக்குது அமாவாசை தினத்தோறும். அதனால் இங்கே வரதுனால எல்லோரும் ஜனங்கள் இப்போ வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பூஜைகள் நல்லா நடக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எல்லோரும் வாங்க, நீங்களும் அந்த உடைய பலனை பெறணும், பெற்று சந்தோஷமாக இருக்கணும். அது நீங்களும் வரணும். தேன் வச்சு அம்மா வராங்க, அதை சொல்லுங்க. அப்போ அதே போல் அமாவாசை நாளன்று பூஜை யாகம் பூஜைலாம் முடித்து அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் முடித்து ஆராதனை பண்ணும்போது கிருத்திகை அம்மாவை நேராகவே வந்து தேன் வைக்கிறப்ப வந்து கண் கூட வந்து நேராகவே வந்து தேன் சாப்பிட்றாங்க. அது எங்கேயுமே பார்க்கறதுக்கு கிடைக்காது. இதுக்கு அது ஒரு கொடுப்பணும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பல பழங்களுக்கு நல்ல நிறைவா இருக்குல்ல நம்ம ஜோதி விநாயகர் இருக்கு கோவில்ல நல்லா இருக்குது. வந்தா போறதுக்கே மனசு இல்ல, இங்கே உட்கார்ந்தே இருக்கலாமான்னு அந்த மாதிரி தோணுது. அதே போல ஐயரும் வந்து பூஜைகள்லாம் நல்லா பண்றாங்க. அதெல்லாம் குறைலாம் எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு, ரொம்ப நல்லா திருப்தியா இருக்காங்க. திருப்தி பண்ண 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். பைரவர் பூஜை நம்ம 4 பூஜைக்கு வாரம் வந்து வழிபடுறேன். இதுவரைலாம் நான் எனக்கு நிறைய கஷ்டம் தான். ஏன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் எனக்கு காப்பாற்றி விட்டுட்ருக்காங்க. நான் இதில் கஷ்டத்தெல்லாம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதாவது எனக்கு உடல் நிலையும் சரியில்லை. அதுல இருந்தும் நான் வந்துட்டு இங்க இருந்து நான் வர்றது 1/2 மணி நேரம் ரன்னிங்கில் வரேன். நான் வண்டியில் எங்கேருந்து வரேன்? குளத்தூர்லேருந்து வரேன். நான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரேன், அமாவாசை பூஜைக்கு வரேன், பௌர்ணமி பூஜைக்கு வரேன், இதுக்கு பௌர்ணமி பூஜைக்கு, அப்புறம் வந்து வாராகியம்மா பூஜைக்கு வரேன். எல்லா பூஜைகளும் நாங்கள் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை வெயில் எதுக்குமே பார்க்கறது, மழையாக இருந்தாலும் வந்துடும், வர வச்சுறாங்க எங்களுக்கு. எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. சரி, சந்தோஷம் சந்தோஷம். இப்போ இந்த நீங்க எந்த ஊரு? சென்னை. இதான் கஜலட்சுமிகள் இந்த ஊர் தான் பிறந்து இங்கே தான் இருக்கு எல்லாமே. இந்த நம்ம ஜோதி விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் வரும்போது எப்படி இருக்குது? இந்த கோவிலுடைய பூஜைகள்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப சிறப்பாக நடக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. வேண்டது நல்லா நடந்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற சாமிங்க எல்லாருமே அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமிங்க. அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எதுவும் எல்லாருக்குமே வேண்டி நின்றுருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன பிரச்சனையோ வந்து இங்கே சொல்லிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சாலுமே நல்லா நிறைவேறி எல்லாமே நல்லா கை கொடுக்குறாங்க. எல்லா சன்னதிகளுக்கும் பூஜைகள்லாம் எப்படி நடக்குது? சிறப்பாக நடக்குது, நல்ல சிறப்பாக நடக்குது, நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ரைட், சரி ரைட். சீக்கிரமாக கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. எப்போ? இந்த வருஷம் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ரைட். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும். எல்லா சன்னதியும் இருக்குது. ஒரு சாமி இருந்து ஒரு சாமி இல்லாத கோவிலே இது கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாரும் பலனை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஜோதி விநாயகர் இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு.
உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பார்க்குறது? பரவாயில்ல, இப்போ நல்லா நல்ல இது சக்தி வாய்ந்த விநாயகர் தான் இதெல்லாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லதான், நன்மைகள் பல நன்மைகள் செஞ்சுருக்காரு. நல்ல நமக்கு வேண்டிய வரன்கள் எல்லாம் கொடுப்பாரு. இந்த பூஜைகள்லாம் எப்படி நடக்குது? சிறப்பாக நடக்குது. அமாவாசைக்கெல்லாம் நல்லா செய்றீங்க, சூப்பரா. தீங்க தேவி வச்சிருக்காங்க, நல்லா செய்றாங்க. ஆடிக்கு தைவடிக்கு விளக்கு பூஜை பண்றாங்க. நல்லா பவர் ஏற்றி வச்சிட்டீங்க. எல்லா சன்னதிக்கும் நல்ல பவர் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வண்டி ஒரே ஒரு பிள்ளையார் தான் இருந்தாரு, இப்ப எல்லாருமே எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்லா செய்யறாங்க. ஈஸ்வரர் எல்லா சாமியும் இங்கே இருக்குது, ஒரே இதுவா பார்த்தலாம். பெருமாள். உங்க பிறந்த ஊரு? எங்க பிறந்த ஊர் இதுதான், கஜலட்சுமி காலனி தான். நீங்க அப்ப இந்த ஊர்ல வளர்ந்தவங்க? ஒரே ஒரு பிள்ளையார் தான், குட்டி பிள்ளையார் தான் இருந்தாரு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வயசான ஒருத்தர் அம்மா செஞ்சிருந்தாங்க. நல்லா அவங்கதான் இந்த கோயில் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க அம்மா தான் செஞ்சாங்க. அப்புறம் மணின்ற ஒரு பையன் பண்ணா கூட. எல்லாம் செஞ்சவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, ஒரு குறையும் இல்லாத இருக்காங்க. இப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிட்டீங்க. வந்து எல்லாத்துக்கும் நல்ல பவர் ஏற்றிட்டீங்க. ஒரு சன்னதி இருந்து இப்ப நிறைய சன்னதி, அனைத்து சன்னதி வந்துட்டு. ஐயப்பன்ல இருந்து நவகிரகம் இருக்கு, பெருமாள் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அம்ஜிகாரைக்கு போவோம், இங்க பிள்ளையார் மட்டும் தான் இருக்கும். இப்போ எல்லா சன்னதியும் இங்க இருக்கு. மெயின் ரோடுக்கு இப்போ எல்லாம் இங்கே வீட்டாண்டே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். வாங்க, வந்து எல்லாரும் பாருங்க. போறதே கிடையாது. உங்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் நிறைவேற்றிருப்பாரு. அம்மா வணக்கம்மா. இந்த கோயிலுக்கு அடிக்கடி வாரியா? எப்படி பூஜைகள்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது குறை இருக்கா? எப்படி நிறைவா இருக்கா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் விநாயகர் மட்டும் சின்னதா இருந்தது சாமி. எத்தனை வருஷத்துக்கு நீங்க? 50 வருஷம் இருக்கான். ஓ 50 வருஷம் இருக்க குட்டி விநாயகர் தான் இருந்தார், அவர் ஜோதி விநாயகர். ஓ அப்புறமே எல்லா சாமிங்க வந்தது ஃபுல்லா. விநாயகர், பெருமாள், சிவன் எல்லா சாமிங்க வந்து இருக்கு. பிரம்மாண்டமா நடத்துறாங்க கோயில். ஈஸ்வர் சாமி 15 வருஷமா இந்த கோயில்ல இருக்கிறாரு. வர்றவங்களுக்கு மூஞ்சி காட்டாம நல்லபடியா எல்லாருக்கும் பூஜை பண்ணி கொடுக்குறாரு. தீபார்த்தம் காட்டுறாரு. குழந்தை வந்தால் கூட தீபார்த்தம் காட்டி கொடுக்குறாரு. 50 வருஷமா இந்த கோயில் இருக்கு. எல்லா சாமி, பெருமாள், சிவன், ஆஞ்சநேயர் சாமி, நாகாத்தம்மா, கருமாரி அம்மா, எல்லாம் பிரித்திங்காய் அம்மா, துர்கை அம்மா, ஆஞ்சநேயர், சாய்பாபா, ஐயப்பா. நான் வந்தாக்கா இங்கே மனசு நிம்மதியாக இருக்கு. விநாயகர் கோயிலுக்கு வந்து ஈஸ்வர் சாமி மூஞ்சி காட்டாமல் நல்லா அன்பாக எல்லாருக்கிட்ட பேசுகிறாரு. இங்கே வந்தால் திருப்தியாக இருக்குது எனக்கு. ஒரு நாள் வரலன்னா அதே மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன் வரலன்ட்டு. சந்தோஷமாக இருக்குது. ஈஸ்வர் சாமி இத்தனை வருஷம் 15 வருஷமாக இருக்காரு கோயிலில். அவர் பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு. அவர் ஒண்டியமே எல்லா சாமிக்கும் செய்கிறாரு. யாருன்னா ஒரு ஐயர் போட்டால் நல்லா இருக்கும் சிறப்பாக. யாருக்கும் குறையில்லன்னா வந்து உங்களுக்கு நல்லா அன்பாக பேசி பண்ணுறாரு. எல்லா சாமியை பார்க்கணுன்னா ஒரு ஆள் வேணும், ஐயர் சாமி யாருன்னா. சாமி வணக்கம். உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன், அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். நம்ம கோயிலில் பூஜைகள்லாம் ஜோதி விநாயகர் கோயிலில் எப்படி நடக்கிறது? இது வரைக்கும் எல்லாமே சிறப்பாக நடந்துன்னு இருக்குது சுவாமிஜி. ரொம்ப மிகவும் அற்புதமாக போயின்னு இருக்குது. எல்லா சங்கட சதுர்த்தியும் விநாயகர் பூஜையும் நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க. அமாவாசை அப்போ பிரித்திங்கா தேவிக்கு நல்ல சிறப்பாகவும் எல்லாரோட பக்தர் கொடியும் அனைவரும் வருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் நல்லா விசேஷமாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணுறாரு ஐயர். பூஜைகள் ஒவ்வொரு பூஜைகளுக்கும் வரி நான் பார்க்குறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? நிறைவா இருக்கா? நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணுறாரு. இங்கே சுவாமி வந்து எல்லா சுவாமியுமே இருக்குது. இந்த கோயிலில் வந்தால் எல்லா சுவாமியுமே பார்க்கலாம். வந்தால் இந்த சுவாமி அந்த சுவாமி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே பக்த கொடிகள் வந்து நல்லா அனைவரும் பார்த்து நல்லா இருக்கா மாரியே ஒரு அன்னதானமும் பண்ணி சிறப்பாக இருக்கா மாரி நல்லா இருக்குது. சாமி வணக்கம். நீங்கள் இப்போ எங்கேருந்து வரைய நம்ம கோவில் ஜோதி விநாயகர் கோவிலில் வந்து பூஜைகள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அடிக்கடி நான் உங்களை பார்க்குறேன். இங்கே நடக்கிற பூஜைகள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் பிரித்திங்கரே. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரமாதமாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலோட அம்சமே ஒரு தனி அம்சம்தான். ஒரு ஏன்னா இங்கே வந்து மூலவராக மெயின் தெய்வமாக ஜோதி விநாயகர் இருக்கார். பின்னாலேயே பிரித்திங்கரா, அது பின்னால் முருகர், அப்புறம் கனகதுர்கை, ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்குது. இந்த கோயிலில் எல்லா விசேஷமும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய வரணும். வர அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கும். இந்த கோயில் வந்து இந்த கோயில் உள்ள வந்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது கண்டிப்பாக அது வைப்ரேஷன் அந்த பிரித்திங்கராவால், நம்ம ஜோதி விநாயகரால் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லா பூஜையும் நல்லா சிறப்பாக நடக்குது. நம்ம மாத சதுர்த்திலேருந்து, சங்கர சதுர்த்திலேருந்து கிருத்திகைக்கு முருகருக்கு அபிஷேகம்,
அண்ட் அமாவாசையில் இந்த பிரித்திங்கராக்கு யாகம், காலையில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம். ஸோ ஒரு இதுவும் அது இல்லாமல் வளர்பிறை தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து பைரவருக்கு ரொம்ப அது சிறப்பான அபிஷேகம்லாம் நடக்குது. இந்த கோயில் ஐயர் ஈஸ்வரன் ஐயர் எல்லாம் சிறப்பாக செய்கிறாரு. இந்த கோயில் நிர்வாகிங்க எல்லாம் அவருக்கு நல்லா நல்லா சப்போர்ட் இருக்காங்க. மேலும் இந்து நலத்துறை இந்த கோயிலை பண்ணணும், இந்த கோயிலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், இந்த கோயில் வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். இந்த எல்லாரும் இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும். நீங்கள் பக்தர்கள் வரணும் அப்படின்ற ஒரு இதை விட அம்பாளோட ஆசீர்வாதத்தோட, ஜோதி விநாயகரோட ஆசீர்வாதத்தோட எல்லாருக்கும் வணக்கம். வர ஆரம்பிக்கிறது பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.